எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை வந்து திருப்பதியில நம்ம திருமலை வாசன் பெருமாளுக்கும் ஒரு நல்ல சின்சியரான ஒரு பக்தருக்கும் நடந்த ஒரு சின்ன குட்டி கதைங்க. இந்த பக்தர் வந்து ரொம்ப தீவிரமான பக்தர். ஆம், அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சதுரங்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்திலான ஒரு விளையாட்டுங்க அது சதுரங்க விளையாட்டு. அத வந்து தன்னுடைய வீட்டிலேயே விளையாடுவாரு. அந்த போர்டுடைய ஒரு சைடு இவர் இருந்துப்பாரு. இன்னொரு சைடு பெருமாள் இருக்கிறதாக நெனச்சுட்டு, பெருமாளோட மூவும் பெருமாள் பண்ண வேண்டிய அந்த காய் நகர்த்தலும் இவரே பண்ணுவார். அப்போ 2 பேரோட விளையாட்டும் இவரே விளையாடுவாரு. அந்த மாரி இவரு அந்த சதுரங்க விளையாட்டுல விளையாண்டுக்கிட்டே பெருமாள் கூடயே தன்னுடைய தீவிரமான பக்தியும் செலுத்திட்டே இருக்காரு. வீட்லயே இருக்காரு. அப்போ நம்மளுடைய பெருமாள் வந்து ஒரு தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அ அவரு அவரு அன்னைக்கு பூஜை முடிஞ்சு அவர் போட்டிருந்த அந்த பெரிய அங்கி, அதாவது ஆரம், கோல்டு ஆரம். அத எடுத்துட்டு வந்து இந்த அ பெருமாளே எடுத்துட்டு வந்து இந்த பக்தரோட வீட்ல போட்டுர்றாரு. அந்த கோல்டு பெரிய ஒரு ஆரத்த போட்டுர்றாரு. அடுத்த நாள் காலையில இந்த ப்ரீஸ்ட் இருக்கார் அல்லவா, அந்த புரோகிதர் அவர் வந்து கோயில்ல வந்து அ ம நட திறந்து பார்க்குறாரு. பெருமாளுக்கு போட்டிருந்த நேத்து நைட்டு போட்டிருந்த அந்த கோல்டு ஆர்னமெண்ட்ட காணோம் அப்படின்ட்டு அவரு அல்லோல கல்லோலப்படுறாரு. அந்த கோயிலே அப்படியே தொலாவுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அம் இது வந்து ராஜாவுக்கு இந்த நியூஸ் போகுது. ஏன்னா அது பெரிய ஒரு ஆர்னமெண்ட்டு. திருப்பதி பெருமாளுடைய அந்த உருவமே நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்கும். அதுக்கு தக்கமான கோல்டு ஆர்னமெண்ட்னா அதோட சைஸ நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்போ இந்த டைம்ல தான் நம்ம இந்த பக்தர் வந்து வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் இருக்குது. இது எப்படி இங்க வந்ததுன்னு அவருக்கே ஆக்சுவலா தெரியல. அவர் ம ரொம்ப மனசு இதாகி பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டே, "இது எப்படி வந்ததுன்னு தெரியல. காப்பாத்து சாமி. நீ தான் என் கூட இருக்கணும்." அப்படின்னு ரொம்ப சின்சியரா ப்ரேயர் பண்ணிட்டு, அந்த ஆர்னமெண்ட்ட எடுத்துட்டு வராரு. கோயிலுக்கு இத கொண்டு வந்து குடுக்கறக்கு வராரு. கோயில்ல வந்து இந்த மாரி எங்க வீட்ல இருந்ததுன்னு சொன்னா, இவர யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, இவ்ளோ பெரிய ஆரம் வந்து நீ தான் எடுத்து திருடிட்டு போயிருக்க. இது உன் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி தனியா வந்துருமா? அப்படிங்கிற மாரி இவர ரொம்ப கேவலமா திட்டி, இந்த விஷயத்த ராஜா கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அந்த திருப்பதி அந்த டைம்ல இருக்கிற அந்த ராஜா கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ராஜாவும் இத பார்க்குறார். இந்த ப்ரீஸ்ட்டுங்கலாம் சொல்றது தான் உண்மை அப்படின்னு நம்பி, இவர வந்து ஜெயில்ல போட்டுர்றாங்க. ஜெயில்ல போட்டுட்டு, அவருக்கு என்ன ஒரு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அந்த ஜெயில் ரூம் ஃபுல்லா கரும்பு நெறச்சிர்றாங்க. சுகர் கேன் சொல்றோம்ல, அந்த கரும்பு நெறச்சிர்றாங்க. நெறச்சிட்டு நாளை காலையிலக்குள்ள இந்த கரும்பு ஃபுல்லா நீ சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மென்ட். கண்டிப்பா சாப்பிட முடியாதுங்க யாராலயுமே. அப்படி ஒரு பனிஷ்மென்ட் குடுத்துட்டு, ஜெயிலுக்குள்ள இந்த அ இவர பக்தர விட்டுட்டு போயிர்றாங்க. அவரும் ரொம்ப மனசு கலங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம, அவர் அப்படியே பிரேயர் பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்காரு. இவரால என்ன பண்ண முடியும்னே தெரியல. ஒரே ஒரு அ நம்பிக்கை வந்து கடவுள் வந்து தன்ன காப்பாத்துவார் அப்படிங்கிறது. அப்ப இவரு அந்த ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு அதிசயம் நடக்குதுங்க. இவருக்கே தெரியல. ஒரு யானை வந்து அந்த ஜெயிலுக்குள்ள வந்து, அந்த கரும்பு அத்தனையுமே சாப்ட்டு, அ இந்த இந்த பக்தருக்கு ஆக்சுவலா தெரியல. ஆனா காலையில வந்து பார்க்குறப்ப தான் அந்த ப்ரீஸ்ட்டுங்க வந்து இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான், இவரு சாப்ட்டுருக்காரா என்னங்கிறது பார்க்குறப்ப தான் தெரியுது. உள்ள வந்து ஒரு கரும்பே இல்ல. அத்தனையுமே இந்த யானை சாப்பிட்டுட்டு போயிருக்கு. யானை வந்ததுக்கான தடயமும், யானை சாப்பிட்டதுக்கான அந்த அறிகுறியும் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த அ பக்தருடைய சின்சியரான பக்திய இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தாங்க பண்ணுனது எவ்ளோ பெரிய தப்புன்னும், பெருமாள் வந்து இவருக்கு எவ்ளோ ஒரு அனுகூலமான ஒரு அம் தன்னுடைய நடத்தையால காமிச்சார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பக்தர்கிட்ட எல்லாருமே மன்னிப்பு கேட்டதாகவும், இந்த திருப்பதி வரலாறுல வர ஒரு கதைங்க இது. அம் அ பெருமாள் நெனச்சா நடக்காதது எதுவுமே இல்லை இல்லையா? பக்தர் நம்ம வந்து சின்சியரான நம்மளுடைய பக்திய மட்டும் தான் நம்ம செலுத்தணும். மத்ததெல்லாமே கடவுள் பார்த்துப்பார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இவர வந்து கரெக்ட்டா காப்பாத்தியிருக்குங்க. ஓகே. இந்த கதை புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. பை.